தம்பி பூபதி அங்கே வாங்கப்பா, பட்டனை போடுங்க. அது எக்ஸாம் ஃபீஸ் பற்றி கேட்டிருந்தீங்களா ரெக்வஸ்டேஷனு, அது கேட்டேன். டிபார்ட்மெண்ட்லேயும் முடியாதுன்ட்டாங்க, அங்கே மேனேஜ்மெண்ட்டையும் கேட்டுட்டேன். நாள் தள்ளி போச்சு, கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எதுக்கு ஹெச்ஓடி மேம்கிட்ட கேட்டு பாருங்கள். ஆனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் கட்ட பாருங்கள், இல்லாட்டி எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடும். சரியா? பார்த்துங்க, இது பிரச்சனை இல்லை. சரி போங்க. நேரம் மத்தால செல்லு வேண்டாத. ஒரு நிமிஷம்டா. டேய், உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இருக்கு. நேற்று தாண்டா ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் வேறு கட்டணும்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலடா. ஆமாம் மச்சான், எனக்கு வேறு காசு ஃபீஸ் வேறு கட்டணும். 2000 தேவைப்படுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம பார்த்து எப்படி தாண்டா இருக்கு. என்ன பண்ணுறது? சொல்லுப்பா. இப்போ தான் மெசேஜை பார்த்தேன். என்ன திடீர்னு 2000 தூக்கியிருக்க? ஐயோ முடிச்சிட்டாரே. அது இல்லைப்பா, அது சும்மா எடுத்திருக்கேன். என்ன விஷயமா? ஒரு வாரத்தில் நானே போட்டுட்றப்பா. ஏதாவது காலேஜுக்கு வேலை தனம் இது பண்ணுறியா? இப்படியே இல்லைப்பா. நம்புப்பா, அப்படியே இல்லைப்பா. ஓ சரிடா. சரி 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 சரி, நான் கூப்பிட்றேன். ஒரே நிமிஷம். டேய் டேய், ஐயோ தப்பிச்சண்டா சாமி. சரி விடு, என்னதான் நடக்கட்டும், பார்க்கலாம். டியோ டியோ டிஸ்கு டிசா டிஸ்கு டிசா டிஸ்கு டிசா. கடைசி நேரத்தில் ரிஸ்க் எடுக்காதீங்க. என் 2000 இருக்குது, நான் தரேன். வேணா விடுக்குது எக்ஸாம் ஃபீஸ் கட்ட சொல்லு. எனக்காக யார் ஃபில் பண்ண தேவையில்லடா. எப்படி காசு அந்த எனக்கு தெரியும். சொல்லிக்கோ, பைடா. ஓ ஏண்டா, அவன் தான் புரிஞ்சுக்காம பேசுகிறான். உனக்கு என்னடா கடைசி நேரத்தில் ரெடி ஆகலைன்னா நம்ம பண்ணுங்க. டேய் ஹலோ, வேண்டாண்ணா. ஓ பே கணக்கிட்டதே. எப்படி நான் கொடுத்தா அந்த நாய் வாங்க மாட்டான். இவனுக்காக இப்படி பண்ண வேண்டியதாக இருக்குதே. சரி போய் தொலை. ஹாய்டா. ஹாய்டா. யாருதோ 2000 கீழே இருக்கே. பார்த்தானா இல்லையான்னு கூட தெரில. பேசாமல் நம்மளே எடுத்துடலாமா? பேசாமல் நம்மளே எடுத்துடலாமா? எடுத்தனா ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டுறதுக்காச்சும் யூஸ் ஆகும். எக்ஸாம் ஃபீஸ்க்கு வேறு அலைஞ்சிட்ருக்கோம். பேசாமல் எடுத்து கட்டிடலாம். சே வேணாம், நம்ம வேற எங்கேயாச்சும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் கட்டலேன்னு காலையிலேருந்து சேடாக இருக்கான், அவனே எடுத்துக்கிட்டோம். வேணாம், நம்ம கூட அடுத்த சம்பளையாச்சும் எழுதிடலாம். அவன் எடுத்தால் அவங்க அப்பா மருந்து செலவுக்காச்சும் ஆகும். ஒருவேளை போனால் தான் எடுப்பானோ? சரி போவோம்.